بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي جعل القرآن لسانا عربيا وتبيانا وجعل اللغة العربية لفهم القرآن والسنة مفتاحا وبيانا وأشهد أن محمدا عبده ورسوله أفصح الناس لسانا وأحسنهم بيانا صلى الله عليه وعلى آله وأصحابه وأتباعه الذين سلكوا طريقته لغة وبيانا وإعرابا. أما بعد. எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது அடிச்சுவடுகளை பின்பற்றி அவரது குடும்பத்தவர் அவரது தோழர்கள் இன்று வரை அந்த உத்தம நபியினுடைய போதனைகளின் அடிப்படையில் வாழ்கின்ற அனைத்துலக முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அருளும் சாந்தியும் நிலவட்டுமாக என்று வேண்டியதன் பின்னால் இன்றைய எங்களுடைய சர்ஃபு கலை சம்பந்தமான இந்த முதலாவது பாட அமர்விலே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் சர்ஃபு கலையினுடைய தோற்ற பகுதி, சர்ஃபு கலை என்றால் என்ன, அதே போன்று சர்ஃபு கலையில் எழுதப்பட்ட நூல்கள், நூலாசிரியர்கள், இது போன்ற மிக முக்கியமான விஷயங்களோடு சேர்த்து இன்ஷா அல்லாஹ் சர்ஃபு கலையிலே முதலாவதாக பேசப்படக்கூடிய ஒரு சில பாடங்கள் பற்றிய தெளிவையும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். பெரும்பான்மையான பாட வகுப்புகள் தமிழ் மொழி மூலமான பாட அமர்வுகளாக தான் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் யாருக்காவது பேசுகின்ற இந்த தமிழ் மொழி விளங்காமல் இருந்தால் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் தனிப்பட்ட ரீதியிலே தொடர்பு கொண்டு அது சம்பந்தமான விஷயங்களை, தெளிவுகளை நீங்கள் ஆங்கில மொழி மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் உங்களுக்காக வேண்டி ஒரு பிடிஎஃப் ஃபைல் தந்திருக்கிறோம். அதை நீங்கள் உங்களோட கையில் வச்சு கொள்ளவும் மேலும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதை நீங்கள் ஒவ்வொரு முறையும் வரும் பொழுது நாங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் இப்படி மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று தருவோம், பிடிஎஃப் ஃபைல் ஒன்று தருவோம். அந்த ஃபைலை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்வது நல்லது. ஒரு நாளைக்கு முந்தைய அந்த ஃபைல் ரெடியாகி உங்களுக்கு குரூப்பில் போடுவாங்க. அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொண்டீங்கன்னா மிச்சம் வசதியாக இருக்கும். அந்த சிலாக்களுக்கு இப்படி ஃபோனில் பார்க்குறது சிரமம், அந்த கண்ணாடி தேவைப்படுற பிரச்சனைகள் இருக்கும். எனவே உங்களுக்கு வசதி என்னென்னு கேட்டால் அதாவது நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறது தான் ரொம்ப வசதியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு பார்த்து கொண்டு போகிறதுக்கும் லேசி. இதை பலரும் வாசித்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இது ஒரு புத்தக வடிவத்தில் வெளியிடுறதுக்காக வேண்டி இது ஒரு புத்தக முறைமையில் தான் இந்த பாடத்துக்காக தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிடிஎஃப் ஃபைல் இருக்கும். முதலாவது பகுதியில் நாங்கள் இன்றைக்கு பேசக்கூடியது சர்ஃப் கலை என்றால் என்ன என்கிற அந்த பகுதி. மாஹுவ இல்முஸ் சர்ஃப், மாஹுவ இல்முஸ் சர்ஃப். நாங்கள் படிக்கக்கூடிய இந்த பாடப்பகுதி சர்ஃப் சம்பந்தமான பாடப்பகுதி. பொதுவாக ஒரு அரபு மொழியை நம்ம படிப்பதாக இருந்தால் அதுக்கு முக்கியமான அதை ஒட்டிய சில கலைகள் நாங்கள் படிக்கணும். அதில் மிக முக்கியமானது ஒன்று தான் இந்த சர்ஃபு என்கிற அந்த பகுதி. அடுத்தது நஹு என்கிற ஒரு பகுதி. அதுக்கு அடுத்த பகுதியாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் லொகா சம்பந்தமான விரிவான விளக்க பகுதிகளெலாம் நாங்கள் படிக்க வேண்டி இருக்குது. இதில் முதல் பகுதியாக நாங்கள் இந்த சர்ஃப் என்கிற பகுதியை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். மிக ஆரம்ப நிலைமையிலே இருந்தே படிக்கிறவங்களும் இதில் இருக்கிறதுனாலையும் ஓரளவு அரபு மொழியை படித்து அல்லது மதரசாக்களில் கொஞ்சம் மோதிட்டு இப்போ நாங்கள் பட்டை திட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு லெவலில் இருக்கக்கூடியவங்களும் உங்களை இருப்பீங்க. அதனால் நான் எல்லோரையும் கவனிக்க வேண்டி இருக்குது. என்ன இவ்வளவு மிக எளிமையாக போகுதே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க வேணாம். இது ஆரம்ப வகுப்பு. இது இன்ஷா அல்லாஹ் ஒரு மாத கால பகுதிக்கு இப்படித்தான் கொஞ்சம் மெதுவாகவும் அதே சந்தர்ப்பத்தில் எல்லோரும் புரிகிற வண்ணம், கிரகிக்கிற வண்ணம் ஒரு சில விஷயங்களில் ரிப்பீட் சொல்லி அப்படித்தான் நம்ம மெதுவாகத்தான் போவோம். ஆனால் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த 3 மாத காலப்பகுதிக்குள்ளே அல்லது தேவைப்பட்டால் ஒரு சில வாரங்கள் கூடுதலாக போகும். அந்த காலப்பகுதிக்குள்ளே முழுமையாக சர்ஃபினுடைய எல்லா பகுதிகளையும் நாங்கள் தர முயற்சி எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். ஹைர். முதலாவதாக மாஹுவ இல்முஸ் சர்ஃப். சர்ஃப் என்றால் என்ன? சர்ஃப் என்கிற ஒரு அரபு சொல் நமக்கு பார்த்த உடனே விளங்குது. சர்ஃப் என்கிற இந்த சொல்லுக்கும் மொழி ரீதியாக ஒரு அர்த்தம் இருக்குது. அடுத்தது இந்த கலையில், அதாவது இந்த ஃபீல்டில் இதுக்கு ஒரு மீனிங் ஒன்று இருக்கு. சர்ஃப் என்கிறது லிங்குவிஸ்டிக்கலி, அதாவது மொழி ரீதியாக நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அதனுடைய லிட்டரல் மீனிங் என்னென்னால் அடிப்படை மூல அர்த்தம்
சர்ஃப்ங்கிறதுக்கு மாற்றுதல் அப்படின்னு அர்த்தம். சர்ஃப்னால் மாற்றுதல் அப்படி அல்லது திருப்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலையை ஒட்டி இதுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சர்ஃப் என்கிற அந்த சொல்லுக்கும் இந்த கலைக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்குது. இல்லைன்னா தான் இந்த கலைக்கு அந்த பேர் வந்திருக்காது. அப்போ இங்கே ஒரு தாரீஃப் உண்டு, வரைவிலக்கணம் உண்டு, அவளுக்கு அரபுல தந்திருக்காங்க. ஹுவ இல்முன் யபுஹசு ஃபி அப்னியத்தில் கலிமத்தில் அரபியத்தி வாஹ்வாலிஹ வாஹ்காமிஹா கைரில் அரபியத்தி அப்படின்னு தந்திருக்காங்க. இன்னும் சில நூல்களில், இன்னும் சில புத்தகங்களில் வித்தியாசமான தாரீஃபுகள் தந்திருக்கலாம். ஆனால் எல்லாம் சொல் வித்தியாசமாக இருந்ததுக்கு, ஏன்னா அது உள்ளடக்கி இருக்கக்கூடிய அர்த்தமும் அதனுடைய விளக்கமும் ஒன்றுதான். முதலாவது இல்மு சர்ஃப்ங்கிறது ஒரு கலை, ஒரு இல்ம், அது ஒரு நாலேஜ், அது ஒரு கலை. எபுஹசு என்றால் அது ஆய்வு செய்து என்ற அர்த்தம். எபுஹசுனால் அது ஆய்வு செய்கிறது. ஃபி அபுனியத்தில் கலிமத்தில் அரபியத்தி, அரபு சொற்களினுடைய வடிவங்களை பற்றி. அபுனியான்றது அவுசான், வடிவங்களை பற்றி நாங்கள் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு கலை தான் இந்த இல்மு சர்ஃப்ங்கிற கலை. வாஹ்வாலிஹாண்டால் அந்த சொல்லினுடைய நிலைமைகள் வச்ச அதனுடைய காலங்கள் அடிப்படையாக கொண்டோ அல்லது அந்த சொல்லினுடைய ஏனைய மாறுபாடுகளை அடிப்படையாக கொண்ட நிலைமைகளாகவோ இருக்கலாம். வாஹ்காமிஹா அது அந்த சொல் சம்பந்தமான சட்டத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது அடிப்படையான மூலச்சொல்லை மாத்திரம் கொண்ட சொல்ல அல்லது மூலச்சொல்லோடு சேர்த்து மேலதிகமான சொற்கள் அதில் இருக்குதா இல்லையா, அதே மாதிரி அது மூத்தலான சொல்லா அல்லது மூத்தல் அல்லாத வேறு சொல்ல நம்ம படிப்போம் சார். மூத்தல்னா என்னண்டு, அதாவது வாவு அலிஃபியா வரக்கூடிய சொல்லா அல்லது வாவு அலிஃபியா வராத சொல்லா, அதான் மூத்தல் அப்படின்னு சொல்றது. வாவு அலிஃபியா வரக்கூடிய சொற்கள், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் சேர்த்து ஒரு சொல்லினுடைய முழுமையான வடிவத்தை படிக்கிறது தான் சர்ஃப். இப்போ இங்கே கூட அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க, நீங்கள் இந்த முதலாவது பேஜில் இந்த நான் இருக்கக்கூடிய இதில் பார்த்து அவங்களுக்கு கொள்ளுங்க. அதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது அரபு மொழியில் இல்மு சர்ஃப் என்கிற இந்த கலை மொழி ரீதியாக மாற்றுதல் அல்லது திருப்புதல் என்ற கருத்தை தருகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இல்மு சர்ஃபை நாங்கள் ஒரு கலையாக நாங்கள் தமிழில் மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுதும் சொல் இலக்கணம் அல்லது சொல் உருவவியல் என்று சொல்லுவாங்க. அதைத்தான் அந்த அடுத்த வரியில் சொல்லியிருக்காரு. இது சொல் இலக்கணம் அல்லது சொல் உருவவியல் என்று தமிழில் அறியப்படுகிறது. அப்போ சொல் உருவவியல் அல்லது சொல் இலக்கணம்னு தமிழில் அதுக்கு ஒரு செம்மையான மொழிபெயர்ப்புன்னு செய்கிறாங்க. இங்கிலீஷில் இதை மோஃபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே என்ன முழுமையாக பேசுவாங்கன்னா, ஒரு சொல்லினுடைய கட்டமைப்பு, அதில் வரக்கூடிய எழுத்துக்களினுடைய எண்ணிக்கை, அதே மாதிரி இதில் மேலதிகமான எழுத்து இருக்குதா இல்லையா, அதே மாதிரி இதனுடைய வடிவ அமைப்பு என்ன, அதாவது என்ன காலத்தோடு சம்மந்தப்பட்ட சொல்லாக அது இருக்குது, காலம் சம்பந்தப்பட்ட கருத்தை அது உணர்த்துதா இல்லையா, அல்லது வேறு ஏதாவது அதனுடைய வித்தியாசமான அர்த்தங்கள் இருக்குதா அப்படிங்கிற முழுமையான விவரங்களை தான் நாங்கள் இல்மு சர்ஃப் என்கிற இந்த கலையில் நாங்கள் படிக்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அது இப்போ உங்களுக்கு புரியாட்டி இந்த நோட்ஸை நீங்கள் பத்திரமா வச்சுக்கொண்டு ஓரளவு படித்ததுக்கு பிறகு நீங்கள் இதை வாசிங்கன்னா இன்னும் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு இருக்கும் இந்த விஷயங்கள். இப்போ நாங்கள் முதலாவதாக சர்ஃபு கலை தோற்றமும் பரிணாமமும் அப்படின்னு சொல்லி முதல் பகுதியை நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ சர்ஃபு கலை தோற்றமும் பரிணாமமும் சம்பந்தமான ஓரளவு விளக்கங்களை எங்களோட இந்த அறிமுக வகுப்பில் நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட நடத்திய ஒரு அறிமுக வகுப்புலையும் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இது முதல் பாடம்ங்கிறதுனால இது சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. பொதுவாக நாங்கள் சொல்லுவோம் என்னென்று கேட்டால், எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அதனுடைய ஆரம்பம் ஒன்று இருக்கும், நிச்சயமாக இருக்கும். எல்லா கலைகளும் இந்த அளவு முதிர்ச்சி அடைந்து ஒரு பெரிய அளவில் பரிணாமம் கண்டிருக்குது என்றால் அதனுடைய ஆரம்ப நிலையிலிருந்து நம்ம அதை விலங்கெடுக்க வேணும், அதை பற்றி பார்க்கணும். அப்போ சொல்லுவாங்க என்னென்னு கேட்டால், சரஃபு கலையை பொறுத்த வரையில் அது ஆரம்பத்தில் ஒரு கலையாக இருக்கலை, மாறாக நஹு கலைக்குள்ள புகுந்த மாதிரி அதுக்குள்ள உள்வாங்கப்பட்ட அமைப்பில் தான் அது இருக்குது. ஆரம்பமாக யார் இந்த நஹு கலை இலக்கண கலையை உருவாக்கினார் அப்படி என்று பார்க்கும் பொழுது அபுல் அஸ்வத் அத்துலி என்கிறவர் தான் அரபு இலக்கணத்தை முதலாவதாக உருவாக்குறார், அவரும் அவருடைய மாணவர்களும் சேர்ந்து. அதுக்கு பிறகு அந்த நஹு இலக்கணத்துக்குள்ள ஒரு பகுதியாகத்தான் இல்மு சர்ஃபும் கலந்திருக்குது. அதுக்கு பிறகு ஹிஜ்ரி 187 ஆண்டு கால பகுதிகளில் வாழ்ந்து மரணித்த இமாம் முஆதிபின் முஸ்லிம் அல் ஹர்ரா என்கிற ஒருவர் தான் முதலாவதாக இதை ஒரு தனி கலையாக கொண்டு வந்தார்.
இதற்கான பாட அமைப்புகளை எல்லாம் உருவாக்கி கொண்டு வந்தவர் அவர்தான். அவரைத்தான் அதனுடைய சகல புகழ்களும் போய் சேருது. இது இல்லாமல் இந்த அரபு மொழி இலக்கணத்தில், அதாவது சர்ஃப் இல்மு சர்ஃப் நம்ம சொல்லுமே சொல் இலக்கணம், அப்போ இந்த சொல் இலக்கண பகுதிக்கு நிறைய சேவை செய்த அறிஞர்கள் இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சர்ஃபு கலை ஈராக்கில் இருக்கக்கூடிய பழைய நகரங்களாகிய அதாவது பஸ்ரா, அதே மாதிரி கூஃபா போன்ற நகரங்களில் தான் ஆரம்பமாக இந்த சர்ஃபு நஹு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிறைய வந்துச்சு. அப்போ இங்கே உங்களுக்கு பட்டியல்படுத்தி காட்டியிருக்கிறாங்க பஸ்ரா நகரத்தில் வாழ்ந்த சர்ஃபு கலை அறிஞர்கள் அப்படின்னு சொல்லி சிலருடைய பேரை காட்டியிருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். சும்மா ஒரு 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 கலையை நாங்கள் படிக்க போகிறோம் அப்படின்ட்டு இருந்தால் அதனுடைய வரலாற்று பின்னணி கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அப்போ இமாம் ஹலீல் அஹ்மத் அல் ஃபராஹிதின்னு சொல்கிறவர், இவர் தன் முதலாவதாக ஒரு அகராதியை உருவாக்கினவர். அல் ஐன் அப்படின்னு சொல்லக்கூடிய அகராதியை கூட முதலாவதாக உருவாக்கினவர் இந்த இமாம் அல் ஹலீல் அல் ஃபராஹிதின்றவர் தான். அவர் பஸ்ரா நாட்டில் வாழ்ந்த ஒரு மிக முக்கியமான சொல்லிலக்கண அறிஞர், அதாவது சர்ஃபு கலை அறிஞர். இதே மாதிரி யூனுஸ் ஹபீப்ங்கிறவர். அதே மாதிரி இமாம் சீபவைஹி ஒரு பாரசீக மண்ணில் பிறந்த ஒரு மனிதராக இருந்தாலும் ஹிஜாஸ் மாநிலத்துக்கு, அதாவது மக்கா, மதீனா, தாயிஃபை கொண்ட நகரங்களுக்கு நாங்கள் ஹிஜாஸ் மாநிலம்னு சொல்கிறேன். அந்த ஹிஜாஸ் மாநிலத்துக்கு அவர் அங்கே ஒவ்வொரு கோத்திரங்களாக அவர் சந்தித்து அந்த ஒவ்வொரு கோத்திரத்தார்கிட்டையும் இருக்கக்கூடிய அரபு சொற்பிரயோக அமைப்புகளை எல்லாம் அவர் தேடி தேடி படித்தார். படித்ததுனால அரபிகளை கூட மிஞ்சுகிற அளவுக்கு அவருடைய நிபுணத்துவம் அரபு மொழியில் இருந்துச்சு. எனவே இன்றளவும் கூட சர்ஃபு கலையிலையும் நஹு கலையிலையும் பிரசித்தி பெற்ற ஒரு அறிஞர் என்று சொன்னால் அவர் இமாம் சீபவைஹி தான். அந்த அளவு வரலாற்றில் அவர் இடம் எடுத்திருக்காரு. அதாவது இமாமை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, இமாமுன் ஃபாரிசியுன் அரபகுல் லிசான், அஜமி ஆள்தான், ஆனால் அரபு மொழியை படித்து அரபியாக மாறிட்டார் அந்த அளவுக்கு. அதே மாதிரி இமாம் அல் அஹ்ஃபஷ் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவரும் பஸ்ராவில் வாழ்ந்த ஒரு சிரேஷ்ட சர்ஃபு கலை அறிஞர்களில் ஒருத்தர். அதே மாதிரி அபு உஸ்மான் அல் மாசினி, அல் முபர்ரித் போன்றவங்கெல்லாம் ஆரம்ப காலங்களில் பஸ்ரா நாட்டில் சர்ஃபு கலைக்காக வேண்டி தொண்டாற்றிய சேவை செஞ்ச அறிஞர்களாக பார்க்கப்படுறாங்க. இதே மாதிரி கூஃபா மாநகரத்தில், அதாவது பஸ்ரா கூஃபாங்கிறது ஈராக்கினுடைய மிக பிரதானமான நகரங்களில் ஒன்று. குறிப்பாக எங்களோட 4வது ஹலீஃபாவாகிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட அந்த பிரதேசத்தில் இருந்து கொண்டு தான் ஆட்சியும் செய்கிறாங்க ஈராக்கினுடைய கூஃபா நகரத்தில். அப்போ இந்த கூஃபா நகரம் அது வரலாற்றில் கொஞ்சம் மோசமாக சொல்லப்பட்டாலும் கூட, அதாவது ஏமாற்றவங்க அல்லது மோசடி செய்கிறவங்க அந்த ஊரில் கூடுதலாக இருக்கிறன்னு சொல்லுவாங்க இல்லையா, அல் கூஃபிலா யூஃபின்னுவாங்க. அப்போ அப்படி இருந்தாலும் கூட அது ஒரு அறிவினுடைய பெட்டகமாக இருந்த அல்லது அறிவினுடைய காப்பகமாக இருந்த நகரங்களில் உண்டு. அந்த கூஃபா நகரத்தில் சில சிரேஷ்ட அறிஞர்கள் உருவாகினாங்க. அதில் ஒருத்தர் தான் முஆதிபின் முஸ்லிம் என்கிறவர். முஆதிபின் முஸ்லிம் அவர் தான் சர்ஃபு கலையை தோற்றுவித்தவர். அதே மாதிரி இமாம் ஃபர்ரா, இமாம் கிசாயி, இமாம் சால போன்றவங்கள்லாம் இந்த சர்ஃபு கலைக்காக வேண்டி சேவை செய்த கூஃபா நாட்டு அறிஞர்கள். இவர்களை தவிர அதாவது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிகளில் சர்ஃபு கலை ரொம்ப தீவிரமாக மக்களுக்கு மத்தியில் கற்பிக்கப்படக்கூடிய அல்லது ரொம்ப அதிகமாக மக்கள் அதில் ஆர்வம் காட்டக்கூடிய நிலைமையில் மக்கள் இருந்தாங்க. அந்த காலப்பகுதி தான் ஹிஜ்ரி 221 முதல் 292 வரை உள்ள 3ஆம் நூற்றாண்டுக்குரிய காலப்பகுதி. அப்போ 3ஆம் நூற்றாண்டில் தான் இது கடுமையான உச்சம் தொற்றிருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதின்னு சொல்லுவாங்க. இந்த காலப்பகுதியில் பல அறிஞர்கள் சர்ஃபு கலைக்காக வேண்டி சேவை செஞ்சுருக்காங்க அல்லது அதில் நூல்கள் நிறைய எழுதியிருக்காங்க. பின்னால் நமக்கு அந்த நூல்களை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க. இமாம் சீராசி, இமாம் அபு அலி அல் ஃபாரிசி, இப்னு ஜின்னின்றவர், இமாம் ஜமக்ஷரி, இப்னுல் ஹாஜிப், அபு ஹையான், இப்னு உஸ்வூர், இது மாதிரி பல அறிஞர்கள் அந்த காலப்பகுதிகளில் வாழ்ந்திருக்காங்க. அவங்க இந்த சர்ஃபு கலைக்காக வேண்டி நிறைய சேவைகள் செஞ்சுருக்காங்க. புத்தகங்கள் பலதும் எழுதியிருக்கிறாங்க. இது தவிர பாரசீக அறிஞர்களில் காலத்தால் பிந்தின சில அறிஞர்கள் சில முக்கியமான புத்தகங்களை அவங்க எழுதியிருக்காங்க. அந்த முக்கியமான புத்தகங்கள் இன்றைக்கும் அரபு மதரசாக்கள், அதுலேயும் குறிப்பாக தமிழ் உலகில்
அவைகள் அறியப்பட்டு இருக்குது. அந்த புத்தகங்கள் வந்து இன்றைக்கும் கற்பிக்கப்படுது. எனவே இலங்கை, இந்தியா போன்ற தமிழ் உலகில் கற்பிக்கப்படக்கூடிய அரபு மதரசாக்களில் கற்பிக்கப்படக்கூடிய 3 முக்கியமான சரஃபு கலை நூல்கள் இருக்குது. அதை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்க வேணும் கண்டிப்பாக. ஏன் அதை பற்றி நம்ம இங்கே பேசுகிறோம் அப்படின்னு கேட்டால், பொதுவாக மதரசாவில் ஓதின உங்களுக்கெல்லாம் இந்த 3 கிதாபை பற்றி நான் சொல்ல தேவையில்லை, நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் இதில் அந்த ஆரம்ப நிலையிலிருந்தே படிக்கிறவங்களும் இருக்கிறதுனால அவங்களுக்கும் இந்த புத்தகம் சம்பந்தமான ஒரு சில தெளிவுகள் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதுவும் இந்த பாடப்பகுதிக்குள்ள உள்வாங்கப்பட்டிருக்குது. அப்போ அரபு மதரசாக்கள் இன்றைக்கு வந்து இலங்கை, அதே மாதிரி இந்தியா போன்ற நாடுகளில் எந்த ஒரு கொள்கை வேறுபாடும் இல்லாமல், கொள்கை வேறுபாடுனால் இந்த தௌஹீது, தப்லீகு, ஜமாத்தே இஸ்லாமி, தரீகா அல்லது இஹ்வானி, ஹரக்கி, சலஃபி, வஹாபின் இந்த மாதிரி வேறுபாடுகள் எதுவுமே இல்லாமல் சகல மதரசாக்கள்லையும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுக்கு ஒரு அல்லாஹு தாலா ஒரு மிகப்பெரிய ஒரு இறை கபூல் ஒன்றை ஏற்படுத்தின 3 புத்தகங்கள் இருக்குது. அதை இன்றைக்குமே தட்டி கழிக்க முடியாது. இன்றைக்கு இலங்கையில் ஆலிம்கள் உருவாகி இருக்கிறாங்க, இந்தியாவில் ஆலிம்கள் உருவாகி இருக்கிறாங்கன்றால் இந்த 3 புத்தகங்களும் தான் அவங்களுடைய அரபு மொழிக்கு, அதில் குறிப்பாக சரஃபு கலைக்கு அவங்களுக்கு கை கொடுத்த புத்தகங்கள். எனவே எல்லோரும் இந்த 3 கிதாபுக்கும் இந்த 3 புத்தகங்களையும் எழுதிய நூலாசிரியர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்காங்க. அல்லாஹு தாலா அவங்களுடைய அந்த இஹ்லாஸை, இதய சுத்திய அந்த உள தூய்மையை அல்லாஹு தாலா அங்கீகரிச்சிருக்கான். அதில் முதலாவது புத்தகம் தான் அல் மீசான் அப்படிங்கிற புத்தகம். அல் மீசான் சரஃபின்னு சொல்லுவாங்க. 2வது புத்தகம் அல் அஜினாஸ் அப்படிங்கிற புத்தகம். அடுத்தது தஸ்ரீஃபு ஜஞ்சானி அல்லது தஸ்ரீஃபு அல் இஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகம். இதைத்தான் நாங்கள்லாம் ஜஞ்சானின்னு சொல்லுவாங்க. அப்போ முந்தைய ஒரு காலங்களில் இந்த 3 கிதாபும் வந்து கண்டிப்பாக முழுமையாக படிப்பிக்கப்பட்டு, அதில் குறிப்பாக இந்த 3வது கிதாப் ஜஞ்சானி ஒரு பெரிய ஒரு தாரக சூத்திரமாக மதரசாக்களில் படிப்பிக்கப்படும். எந்த அளவுக்கு அதுக்கு ஒரு பேர் இருக்குது, எந்த அளவுக்கு ஒரு அதனுடைய சிறப்பும் அதனுடைய கஷ்டத்தையும் சொல்லுவாங்கன்னால், ஜஞ்சானி ஒரு நஞ்சானி, அதை கற்றவன் ஒரு விஞ்ஞானின்னு சொல்கிற அளவுக்கு அந்த ஜஞ்சானி கிதாபோட பெருமதியும் அதனுடைய கனதியும் இருக்குது. அப்படிப்பட்ட பெருமதியான 3 புத்தகங்கள் இது. ஆனால் என்ன விஷயம் என்று கேட்டால், இந்த 3 புத்தகங்களையும் முதல் 2 புத்தகங்கள் அல் மீசான், அல் அஜினாஸ்ங்கிற அந்த 2 புத்தகங்களும் யாரு எழுதினே தெரியா, அதாவது நூலாசிரியர் இதுவரைக்கும் அறியப்படலை. பழைய சில நூல்கள் இருக்குது, சரஃபு கலையில் மட்டும் இல்லை, ஏனைய கலைகள்லையும் அது இருக்குது. அந்த புத்தகங்களை எழுதினாக்கள் தங்களுடைய பெயர்களை வந்து போட்டுக்கொள்ள இல்லை. அதுக்கு பிரதான காரணம் என்னென்னு கேட்டால், அவங்க பார்த்தாங்க, நாங்கள் எங்களோட பெயரை போட்டால் ஒருவேளை அது இஹ்லாஸுக்கு, எங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு அது புறம்பானதாக இருக்குமோ அப்படின்னு அவங்க அஞ்சு இருக்காங்க, பயந்து இருக்காங்க. அதனால் அவங்களுடைய பெயர்களை வந்து அவங்க போடலை. அல்லாஹு தாலா அவங்களுக்கு அவங்களுடைய அந்த 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 எண்ணத்துக்காக, அந்த தூய எண்ணத்துக்காக வேண்டி அல்லாஹு தாலா சமூகத்துக்கு மத்திய அதுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துட்டேன். அதனால் இன்றளவும் என்னது 3 அடுப்புக்கல்களை போல கலட்டி விட முடியாத அளவுக்கு முக்கியத்துவம் பெற்று இருக்கு இந்த 3 புத்தகமும். இதை படித்து தான் நாங்கள் என்ன செய்யணும், முன்னேற வேணுன்ற ஒரு நிலைமை இருக்குது. அப்போ அப்போ அந்த புத்தகங்களெல்லாம் நீங்கள் விட்டு போட்டு இப்படி ஒரு PDF ஃபைலுக்கு மாறினீங்கன்னு உங்களை ஒரு சில ஆக்கள் கேள்வி கேட்கலாம். அதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டால், அந்த புத்தகங்கள் எல்லாம் அரபு மொழியில் தான் இருக்குது. அப்போ அந்த அரபு மொழியில் இருக்கக்கூடிய அந்த புத்தகங்கள், அதாவது என்னதான் அந்த புத்தகங்கள் வந்து மிக அழகாக நேர்த்தியாக எழுதப்பட்டிருந்தாலும், அந்த புத்தகங்கள் வந்து பிரிண்ட்டுக்கு வரும் பொழுது அல்லது அது அச்சகப்படுத்தப்படும் பொழுது அது எழுத்து பிள்ளைகளோட சீரான ஃபொண்ட் இல்லை, அது ஒழுங்கான ஒரு ஃபொண்ட் இல்லை, அதுக்கு ஒரு ரொம்ப கஷ்டமான அமைப்பில் தான் அந்த புத்தகங்கள் இருக்கும். அது குறிப்பாக மஜ்மூஅத்துன் நஹூன்ற ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது. நிறைய நஹூ சரஃபு சம்பந்தமான புத்தகங்களை எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6 புத்தகங்களை உள்ளடக்கின மாதிரியான ஒரு தொகுதி அது. அப்போ அந்த புத்தகத்தில் எழுத்தலை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய பின்னதை வாசிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அதை ஒரு ஒரு ஒழுங்குபடுத்தி அதை அவங்க என்ன செஞ்சு இல்லை, ஒரு முறைப்படுத்தி இல்லை அந்த பிரிண்ட்டுக்கு கொண்டு வந்தவங்க கூட. அப்போ காலத்தால் பிந்தின ஒருவர், நாங்கள் எங்களுக்கு பின்னால் அவரை பற்றி நாங்கள் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ், அந்த அறிஞரை பற்றியும். அவர் இந்தியாவை சேர்ந்தவர். அவர் வந்து என்ன செஞ்சாருன்னு கேட்டால், இந்த புத்தகங்களை எல்லாம் வந்து ஒரு ஒரு ஒழுங்கான பிரிண்ட்டுக்கு கொண்டு வந்தார். சலாசத்து குத்துப் என்கிற பேரில். அவருடைய பேர் வந்து உஸ்தாத் அப்துல்லா ஃபாதில் பாகவின்னு சொல்கிறவர். அப்போ ஷேக் அப்துல்லா பாகவி தான்
அந்த புத்தகங்கள் மூணையும் கொஞ்சம் நல்ல பிரிண்ட்டுக்கு கொண்டு வந்து மூணையும் ஒன்றாக அடித்து மஜ்மூஅத்து நஹூண்டிர்ஜதை கலட்டி வேறையாக ஆக்கி சர்ஃபு கலையில் 3 முக்கிய நூல்கள் அப்படின்ட்டு சலாசத்து குத்துப்னு ஒரு புத்தகத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. இன்றைக்கு அந்த சலாசத்து குத்துப் அவர் அந்த மூணையும் கொஞ்சம் நெறிப்படுத்தி ஒரு தர்த்தீபுக்கு கொண்டு வந்திருக்காரு. அந்த தர்த்தீபுக்கு கொண்டு வரப்பட்ட சலாசத்து குத்துப் என்கிற புத்தகம் தான் இன்றைக்கு பரவலாக மதரசாக்களில் பாட சிலபஸாக சர்ஃபுக்கு முன்மொழியப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது. சரி, இதில் முதலாவது புத்தகம் அல் மீசான். இதை பற்றி ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். மீசான் என்கிற புத்தகம் என்னென்று கேட்டால், இது எழுதினால் யாருன்னு எங்களுக்கு திட்டவட்டமாக தெரியாது இதுவரைக்கும். ஆனால் இந்த புத்தகத்தை நிச்சயமாக ஒரு பாரசீக மனிதர் எழுதியிருக்கலாம் என்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு இந்தியாக்காரால் எழுதியதாக நமக்கு சொல்ல இயலாது. ஒரு பாரசீக நபர் தான் இதை எழுதியிருப்பார். ஏன்னால் இதில் நிறைய அந்த பாரசீக சொற்கள் வரும். உதாரணமாக ஒருமை அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் பயன்படுத்துவார் வஹ்தான் அப்படின்னு சொல்லி. ஆனால் வஹ்தான் என்கிறது பாரசீக சொல், அது அரபு சொல்ல நாங்கள் முஃப்ரதுன்னு தான் சொல்கிறேன். அதே மாதிரி இன்னும் பல பிரயோக அமைப்புகள், அதே மாதிரி சரஃபு செய்யக்கூடிய அந்த ஓர்டர் சிஸ்டம் முறைமைகள் எல்லாம் பாரசீக அமைப்புல தான் அது இருக்குது. எனவே அதனால் இந்த மீசனங்கிற கிதாப் ஒரு பாரசீக மனிதர் எழுதியிருக்கலாம் என்பதற்கான அதிக பேர்ஷியன் சொல்ல இங்கிலீஷில் பேர்ஷியன் பாரசீக மனிதர் எழுதியிருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போ கேட்டுக்கொள்ளுங்க, இந்த முதலாவது புத்தகமாகி அந்த மீசான் என்கிற அந்த புத்தகம், அது மீசான்டா அதுக்கான சரியான அர்த்தம் வந்து தராசு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த தராசுன்னு ஏன் அவர் கொண்டு வந்திருக்காருனால் இஸ்கேல், மோஃபோலஜிக்கல் இஸ்கேல், சொல் வாய்ப்பாடு அப்படின்னு அர்த்தம். அது என்னது சொல் வாய்ப்பாடு அப்படின்னு கேட்டால், பொதுவாக அரபுல என்றால் சொல் இலக்கண இந்த சரபு பகுதியில் ஒரு வினை சொல்ல அதாவது ஆண்பால், பெண்பால், ஒருமை, இருமை, பன்மை, அதே மாதிரி படர்க்கை, முன்னிலை, தன்மை அப்படின்னு எல்லாம் பிரிக்கும் பொழுதும் சுமார் 14 சீகாக்கள் ஃபோமியுலான்னு சொல்கிற ஃபோமியுலாக்கள் உருவாகும். ஒரு வினை சொல்ல அதாவது அதனுடைய காலத்தின் அடிப்படையில் நாங்கள் அணுகும் பொழுதும் ஒரு வினைச்சொல் எங்களுக்கு எப்படி பிரிக்கலாம்னு கேட்டால், ஆண்பால் பெண்பால் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி, அடுத்தது ஒருமை, இருமை, பன்மை. அரபுல உள்ள மிக ஒரு அபூர்வமான ஒரு விஷயம்தான் ஒருமை இருமைன்னு ஒன்று இருக்குது. எருமையில் ஒருமை, இருமை, பன்மை அப்படின்னு சொல்லி 3 பகுதி இருக்குது. சிங்குலர் ஃபார்ம், டுவல் ஃபார்ம், ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி 3 பகுதி இருக்குது. அடுத்தது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் நம்ம இங்கிலீஷ் சொல்வதை போல் தமிழில் படர்க்கை, அதே மாதிரி முன்னிலை, தன்மை அப்படின்னு. அப்போ இதே மாதிரி அரபுலையும் இருக்குது. அப்போ அரபுல ஆண்பாலுக்கு முதக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, பெண்பாலுக்கு முவன்னஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம இன்சால கலைச்சொல் பகுதியில் அதெல்லாம் பற்றி விரிவாக வரும் உங்களுக்கும். அதுக்கு பிறகு ஒருமைக்கு முஃப்ரதுன்னுவாங்க, இருமைக்கு அத்தஸ்னியா அல்லது அல் முசன்னான்னு சொல்லுவாங்க, ஜம்முக்கு பன்மைக்கு அல் ஜம் அல்லது அல் மஜ்மு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நாம் கருத்தில் கொண்டால் கிட்டத்தட்ட சுமார் ஒரு 14 சொல் வடிவங்கள் வரும். அப்போ அந்த 14 சொல் வடிவங்களுக்கு ஒரு சொல்லை மாற்றி 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 கொண்டு வரக்கூடிய முறைமையில் தான் இந்த மீசான் கிதாபு அமைஞ்சிருக்குது. ஃபஅல, ஃபஅலா, ஃபஅலு, அதில் இந்த 3 வருகுது. ஃபஅலத், ஃபஅலத்தா, ஃபஅல்னு, ஃபஅல்த, ஃபஅல்துமா, ஃபஅல்தும், ஃபஅல்தி, ஃபஅல்துமா, ஃபஅல்துன்னு, ஃபஅல்து, ஃபஅல்னான்னு சுமார் 14 சீகாக்கள் சொல்லுவாங்க. 14 ஃபோம் அல்லது ஃபோமியுலாக்கள் வரும். அது நம்ம கண்டிப்பாக பாடமாக்கணும். அது சம்பந்தமாகலாம் உங்களுக்கு இன்ஷால்லா முதலாவது பாட பகுதிகளில் நாங்கள் உங்களுக்கு சொல்லி தருவோம். எனவே இப்படி இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டால், ஒவ்வொரு வினைச்சொல்லினுடைய ஒவ்வொரு வினைச்சொல்லினுடைய அந்த கால அடிப்படையில், இப்போ உதாரணமாக மாது இறந்த காலம் என்றால் 14, யாருடைய மைக் ஒன்றில் இருக்கிற மாதிரி விளங்குது பாருங்க. அப்போ ஓகே, மீட் பண்ணியாச்சு, சரி. அப்போ ஒரு வினை சொல்ல 14 சீகாக்களுக்கு 14 வடிவங்களுக்கு மாற்ற இயலும். அப்போ அதை படிக்கிற நேரத்தில் தான் நமக்கு விளங்கும் அரபு மொழியினுடைய அந்த சொல் வித்தியாசமும் மிக துல்லிய பாடும் அதில் உங்களுக்கு நமக்கு என்னது விளங்கும். அதுக்கு பிறகு அவர் என்ன செய்வார்னு கேட்டால், இந்த செய்வினை, செய்பாட்டு வினை, உடன்பாடு, எதிர்மறை அப்படின்னு சொல்லி வரும் பொழுதும் 4 ஒரு காலத்தை பிரிப்பார். அப்போ எனவே இறந்த காலத்தில் இறந்த கால உடன்பாட்டு வினை, இறந்த கால எதிர்மறை வினை, அதே மாதிரி
இறந்த கால செய்பாட்டு வினை அப்படின்னு எல்லாம் நான்குக்கா பிரிப்பாங்க. அதாவது இல்லை சொல்வதாக இருந்தால் ஃபஅல மா ஃபஅல ஃபுஇல மா ஃபுஇல அப்படின்னு சொல்லி 4க்கா பிரிப்பார். இதே மாதிரி நிகழ்காலம் அல்லது எதிர்காலம் சொல்லி அழைக்கப்படக்கூடிய முதாரி அதில் 4 இப்படி பிரித்து அழகாக அவர் வந்து அந்த சர்ஃபை வந்து கட்டம் கட்டமாக கொண்டு போயிருக்காரு. இதுதான் அந்த மீசான் சம்பந்தமான கிதாபினுடைய வடிவ அமைப்பு. அதை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் விளங்கும். இப்போதைக்கு உங்களுக்கு விளங்காட்டியும் அதனுடைய மாதிரிகளை நாங்கள் உங்களுக்கு எடுத்து காட்டுவோம். அந்த நேரங்களில் உங்களுக்கு என்ன செய்யும், அதெல்லாம் கிளியராக விளங்கும். இதே மாதிரி தான் 2வது புத்தகம் அல் அஜ்னாஸ். இதில் வந்து ஒரு வினைச்சொல் 44 வசன்களுக்குள்ள ஏதாவது ஒன்றுக்குள்ளே தான் வரணும். எனவே அந்த 44 வசன்டால் சொல் வடிவ கட்டமைப்பு. அப்போ அந்த 44 வசனுக்குள்ளே தான் வரணும். அதை அவர் வந்து அந்த 44 வசன்களும் என்ன என்கிறத பற்றிய ஒரு தெளிவான விவரத்தை தான் அல் அஜ்னாஸ் என்கிற கிதாபில் அவர் கொண்டு வந்திருக்காரு. அந்த புத்தகத்தினுடைய நூலாசிரியரும் எனது வரலாற்றில் யாருன்னு சொல்லி அறியப்படலை. அல் அஜ்னாஸ்ன்னு சொல்லி வச்சிருக்காருன்னு கேட்டால் ஜின்ஸுங்கிறதுக்கு இனம் அல்லது வகைன்ற அர்த்தம். வினை சொற்களை அதாவது 44 வகைகளாக வகைப்படுத்த முடியும்ங்கிறதுனால அவர் வகைகள் என்கிற கருத்தில் வரக்கூடிய அல் அஜ்னாஸ் என்கிற சொல்ல அவர் அதுக்கு பேராக வச்சிருக்காரு. 3வது புத்தகம் தஸ்ரீஃபு ஜஞ்சானின்ற புத்தகம். இந்த தஸ்ரீஃபு ஜஞ்சானி இன்றைக்கு சமூக மட்டத்தில் சஞ்சானி சுருக்கமாக சொல்லப்படுது. இந்த தஸ்ரீஃபு ஜஞ்சானி வந்து இதை எழுதினவர் வரலாற்றில் அறியப்பட்டிருக்காரு. அவர் தான் இப்ராஹிம் அப்துல் வஹாப்னு சொல்லக்கூடியவர். இவர் வந்து வட ஈரானினுடைய ஜஞ்சான் மாநகரத்தில் பிறந்ததுனால அவர் வந்து ஜஞ்சானி ஊரை சேர்ந்தவர் அப்படின்ற பேரில் அவர் அழைக்கப்படுறார், இமாம் ஜஞ்சானின்னு சொல்லி. அவருடைய புத்தகத்துக்கு தஸ்ரீஃபு ஜஞ்சானி, அதாவது இமாம் ஜஞ்சானியினுடைய தஸ்ரீஃப் கிதாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் வந்து அவர் மிக முக்கியமாக பேசியிருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டால் சீரான வினைகள், சீரற்ற வினைகள். அரபுல வந்து ரெக்யூலர் வேர்ப், இர்ரெக்யூலர் வேர்ப்னு சொல்லி இங்கிலீஷில் இருப்பது மாதிரி அரபுல சாலிம் கைரு சாலிம்னு 2 பகுதி இருக்குது. அதை முழுமையான விவரமாக விளக்கியிருக்கிறார். எனவே இந்த 3 கிதாபுகளை மதரசாக்களில் படிப்பிக்கும் பொழுது முதலாவதாக மீசான், அதுக்கு பிறகு அஜ்னாஸ், அதுக்கு பிறகு சஞ்சானிங்கிற தஸ்ரீஃபு சஞ்சானிங்கிற இந்த கிதாபுகளை முறைப்படி படிப்பிப்பாங்க. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த ஓர்டருக்கு போகாமல் நாங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரியான அமைப்பில் நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த சர்ஃபு பாடப்பகுதியை கொண்டு போவோம். எனவே எங்களோட அந்த 3 மாத காலப்பகுதிக்குள்ளே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த 3 கிதாபுலையும் வரக்கூடிய முழுமையான விவரங்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்காக வேண்டி தந்துடுவோம். அதில் நாங்கள் எந்த குறையும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வைக்க மாட்டோம். நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு என்றால் இதை முழுமையாக நீங்கள் வாசிக்கணும், இல்லை வரக்கூடிய சகல குறிப்புகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அதை திருப்பி நீங்கள் படிக்கிறதனூடாக இன்ஷா அல்லாஹ் உங்களோட மனசுக்குள்ளே ஆளை பதிஞ்சு கொள்ளலாம். இதெல்லாம் இப்போ நம்ம சொல்கிறது தகவல் சார் விஷயங்கள். இப்போ தகவல் சார் விஷயங்களை விட்டு போட்டு நாங்கள் ப்ராக்டிக்கலுக்கு போவோம், பொறிமுறை கல்விக்கு போவோம். அந்த பொறிமுறை கல்வியில் தான் நமக்கு நிறைய பாடமாக்குற விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த இன்னொரு தலைப்பு உங்களுக்கு போட்டிருக்காங்க, நீங்கள் பாருங்கள். சரஃபு கலை தோட்டத்தில் செல்வாக்கு செலுத்திய காரணிகள் அப்படின்னு ஒரு தலைப்பு உங்களுக்கு இருக்குது. இந்த பேச்சு போட்டிருக்கையில் காரணம் என்னென்னு கேட்டால் இந்த இதை ஒரு புத்தகமாக முழுமையாக தொகுத்ததுக்கு பிறகு புத்தக செட்டப்புக்கு வரும் பொழுது அது என்ன வந்துடும், பேஜ் இலக்கங்கள்லாம் சரியாக வரும். இப்போதைக்கு என்னது நீங்கள் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் என்னது மார்க் பண்ணி கொண்டு போகலாம், 1ஆம் பக்கம் 2ஆம் பக்கம்னு சொல்லி. அடுத்த விஷயம், இப்போ சரஃபு கலை தோற்றத்தில் செல்வாக்கு செலுத்திய காரணிகளில் மிக முக்கியமான ஒரு காரணியை மட்டும் உங்களுக்கு அங்கே சொல்லியிருக்காங்க. நீங்கள் வாசி பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். அது என்ன காரணி சரஃபு கலை என்ன காரணத்தினால் சரஃபு கலை தோன்றினுச்சுன்னு சொன்னால், ஆரம்பகால அரபிகள் வந்து மிக செம்மையாகவும் தெளிவாகவும் அரபு பேசுவாங்க. அதில் குறிப்பாக ஜாஹிலிய கால மக்கள், ரசூலுல்லாவுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் எல்லாம் அவங்களுக்கு இலக்கணம் தேவைப்படலை. அவங்களுடைய நாவு வந்து அஜமி பாசையோட கலந்துருக்கல, அவங்க தூய் அரபுலேயே இருந்தவங்க. அதுக்கு சொல்லுவாங்க வந்து சலீகத்துல் லிசான் அப்படின்னு. சலீகத்துல் லிசானால் ரொம்ப தூய்மையான என்னது நெச்சுரல் அரபிக், என்னது அவங்களோட அந்த நெச்சுரல் அரபிக் என்னது லாங்குவேஜில் அவங்க இருந்தவங்க. அந்த ஸ்டாண்டர்ட் அரபிக்கை வந்து அவங்க வந்து எந்த வகையிலையும் மாற்றிக்கொள்ள விரும்பவும் இல்லை, அதை மாற்றுறதும் இல்லை அவங்க. அதனால தான் குர்ஆனும் ஸ்டாண்டர்ட் அரபிக்கிலேயே, அதாவது அல்லோகத்துல் அரபியத்துல் ஃபுஸ்ஹாவுலேயே இறங்கி இருக்கிறதுல நீங்கள் பார்க்குறதுக்கு ஏறும். ஆனால் இஸ்லாம் அதி தீவிரமாக அரேபிய தீவுக்கு அல்லது வந்து அரேபிய தீபகற்பத்துக்கு வெளியே போகிற நேரத்தில், குறிப்பாக வந்து பைசாந்திய பேரரசு,
பாரசீக பேரரசு, இங்கால உரோமபுரி பேரரசு எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டு இஸ்லாம் அரேபிய தீபகற்பத்துக்கு வெளியிலேயும் வீறுநடை போடக்கூடிய அந்த கால பகுதிகளில் அஜ்னபி அதாவது பிறமொழி பேசக்கூடிய நாடுகளையும் வெற்றி கொள்ள வேண்டிய நிர்பந்த சூழல் உருவாகுது. குறிப்பாக ஆப்பிரிக்கா, சிந்து நதி கரையோரம், எகிப்திய மொசபத்தியமிய நாகரிகங்களை கொண்ட பகுதிகளெல்லாம் வெற்றி கொள்ளப்படுது. அப்போ அங்கே இருந்த மக்கள் வந்து அரபு அல்லாத அஜமி மொழி பேசுவாங்க. அப்போ அந்த அஜமி மொழி பேசக்கூடிய அந்த மக்கள் வந்து அரபு மொழியை கற்க வேண்டிய ஒரு நிர்பந்த சூழல் வருகிறது, குர்ஆன் ஓத வேண்டிய நிர்பந்த சூழல் வருகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் அவங்களுடைய அரபு மொழியில் சிக்கல், அவங்களுக்கு அதை உச்சரிக்கிறது, அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுற, அதை உச்சரிக்கிறது, அதே மாதிரி அதை எப்படி கையாளுறதுன்னு அவங்களுக்கு விளங்குது இல்லை. அப்போ எனவே இதை ஒரு இலக்கணமாக ஒரு ஒரு பொது விதிக்குள்ளே கொண்டு வந்தால்தான் அந்த சொற்கட்டமைப்பு விஷயங்கள் அவங்களால புரிஞ்சு கொள்ள இயலுமாக இருக்கும். எனவே அந்த அடிப்படையில் குர்ஆனை பிழை இல்லாமல் ஓதுறதுக்கும் அரபு மொழியை இலகுவாக கற்பதற்காக வேண்டியும் தான் சர்ஃபுக்கலை வந்து உருவாகிருச்சுன்னு சொல்லி பல அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது சர்ஃபுக்கலை நம்ம என்னத்துக்காக படிக்கிறது, எந்த ஒன்றுக்கும் ஒரு நோக்கம் ஒன்று இருக்குது இல்லை, அதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்க வேணும். அப்போ சொல்லுவாங்க சர்ஃபுக்கலை கற்பதற்கு பல 100 காரணிகள் இருக்குது. இங்கே நாங்கள் ஒரு 5 காரணிகளை சொல்லியிருக்கிறோம். ஏன்னா மிச்சம் நீண்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி, விஷயம் நீண்டு போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் 5 சொல்லியிருக்கோம். 5 அல்ல, பல 100 காரணி, பல 100 என்னது நோக்கங்கள் சர்ஃபுக்கலையை படிப்பதனால் நமக்கு கிடைக்கும். அதில் முதலாவது நன்மை என்னென்று கேட்டால், ஒரு சொல்லினுடைய மூல அடிப்படையை நம்ம தெரிஞ்சு கொள்ள இயலும். சர்ஃபுக்கலை நம்ம படித்தோம்னா சார் உங்களுக்கு விளங்கும். ஒன்றினுடைய மூல பதம் என்னங்கிறத பார்க்கலும், அதாவது ஒரிஜின் வேர்டு என்னென்று பார்க்கலும். 2வது விஷயம் என்னென்று கேட்டால், மேலதிகமான எழுத்துக்கள், அதே மாதிரி அடிப்படையான எழுத்துக்கள் எதுவாவது அதனுடைய அடிப்படை எழுத்துக்கள் என்ன, மேலதிகமான எழுத்துக்கள் ஏதாவது சேர்க்கப்பட்டிருந்தால் அந்த மேலதிகமான எழுத்துக்களை பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம். என்றால் ஒரு வினைச்சொல் அமைவதனுடைய ஆக குறைந்த கட்டம் 3, ஆக கூடினது 6. அப்போ ஒவ்வொரு வினைச்சொல்லும் 3 எழுத்துல வாரது, 4 எழுத்துல வாரது, 5 எழுத்துல வாரது, 6 எழுத்துல வரக்கூடிய ஒவ்வொரு வினைச்சொல்களையும் நாங்கள் தெரிஞ்சு கொள்வோம். அதோடு சேர்த்து அதில் வரக்கூடிய அடிப்படை மூலப்பதம் என்னங்கிறதையும் நாங்கள் தெரிஞ்சு கொள்வோம் இந்த சர்ஃபுக்கலை படிக்கிற நேரங்களில். அடுத்தது வந்து எழுத்து பிள்ளைகள் வராமல் ஒரு சொல்ல என்னது நாங்கள் ஃபோம் பண்ணுறேன். எழுத்து பிள்ளைகள் இல்லாத வண்ணம் ஒரு சொல்லை நாங்கள் ஃபோம் பண்ணுறதுக்கு, உருவாக்குறதுக்கு சர்ஃபுக்கலை படிக்கிறது எங்களுக்கு உதவி செய்யும். அது மட்டும் அல்லாமல் இஸ்லாமிய சட்டக்கலையில் வரக்கூடிய அந்த சட்ட விதிகள் எல்லாமே இந்த சர்ஃபில் வரக்கூடிய சொல் மாறுதலால் தான் வரும். நான் உங்களுக்கு புரியறதுக்காக வேண்டி ஒன்றை சொல்கிறேன், அரபு தெரிஞ்சவங்க இதை குயிக்காக பிடிச்சி கொள்வாங்க. அல்லாஹு தாலா சூரா அல் பக்ராவில் சொல்லக்கூடிய அந்த மாதவிடாய் சம்பந்தப்பட்ட அந்த வசனம், அந்த மாதவிடாய் சம்பந்தப்பட்ட அந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் என்னென்னு கேட்டால், அதாவது அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான், வயஸ்அலூனக அனில் மஹீல், உங்களிடத்தில் நபியே மாதவிடாயை பற்றி அவங்க கேள்வி கேட்குறாங்க. நபியே உங்களிடத்தில் மாதவிடாய் சம்பந்தமான ஒரு செய்தியை கேட்குறாங்க. குல்ஹுவா அதா, நபியை நீங்கள் சொல்லுங்கள், அது பெண்களுக்கு கஷ்டத்தை தரக்கூடிய ஒரு காரியம். குல்ஹுவா அதா ஃபேத்தசிருன் நிசா, பெண்களை நீங்கள் வந்து அந்த காலப்பகுதியில் கொஞ்சம் தவிர்த்து அவங்களுடைய மனநிலைமைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளுங்க அப்படின்ட்டு. அப்போ ஃபேத்தசிருன் நிசா ஹத்தா எத்துஹுருன் அப்படி வருது. ஃபேத்தசிருன் நிசா ஃபில் மஹீல், அப்போ மாதவிடாய் காலப்பகுதியில் நீங்கள் பெண்களை தவிர்த்து கொள்ளுங்க. ஹத்தா எத்துஹுருன்ன, அவர்கள் தூய்மை அடையும் வரை. அப்போ அங்கே எத்துஹுருன்னு சொல்லி தஹூர எத்துஹுரு என்கிற ஃபவுல எஃப்உலு வசன் வந்துருக்குது. இது இப்போ பேசிக்காக படிக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். இந்த ஓரளவு சரி அரபு படித்தவங்க இருக்கிறீங்கிறதுக்காக வேண்டி இந்த செய்தியை சொல்கிறேன். இந்த வாய்ஸ் ரெக்கார்டை வச்சு கொள்ளுங்க. நாம் இன்ஷால்லா அந்த வசன் படிக்கிற நேரத்தில் இதை கேட்டால் உங்களுக்கு இன்ஷால்லா ரொம்ப தெளிவாக இருக்கும் அந்த விஷயங்கள். எனவே ஆரம்பமாக இருக்கக்கூடியவங்க ஒன்று நீங்கள் பயப்படுவானாம், என்னெல்லாம் சொல்கிறாங்க ஒன்றுமே விளங்குது இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு உங்களுக்கு கிளாஸில் ஒரு 60% சரியாக விளங்கிட்டால் இன்ஷால்லா இந்த ஒவ்வொரு பகுதியையும் கடந்து போகிற டைமில் ஆரம்பமாக நாங்கள் படித்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவுக்கு வரும். ரைட், கேளுங்க. அப்போ அல்லாஹு தஆலா ஹத்தா எத்துஹுருன்ன, அவர்கள் தூய்மை அடையும் வரை நீங்கள் அவர்களை நெருங்காதீங்கன்னு சொல்லி போட்டு அடுத்த வசனத்தில் சொல்கிறான், ஃபைதா தத்தஹர்ன, அவர்கள் குளித்து சுத்தமாகி கொண்டால், ஃபஅத்துஹுன்ன மின் ஹைஸு அமரக்குமுல்லாஹ், அல்லாஹு தஆலா உங்களுக்கு எப்படி ஏவி இருக்கிறானோ அப்படிப்பட்ட விதத்தை இந்த பெண்களை நீங்கள் அணுகுங்கள் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இங்கே பாருங்க, ஹத்தா எத்துஹுருன்ங்கிறது ஃபவுல எஃப்உலு வசன், எத்துஹுருன்ன அவர்கள் தூய்மை அடையும் வரை. அங்கால ஃபைதா தத்தஹர்ன தஃபஅல வசன், அப்போ அதுக்கு வந்து அவர்கள் குளித்து சுத்தத்தை எடுத்து கொண்டால் என்றால் ஃபவுல வசனுக்கு வரக்கூடிய அர்த்தம் அல்ல தஃபஅல வசனுக்கு வரக்கூடிய அர்த்தம். தஃபஅல வசனுங்கிறது தக்கல்லஃப என்ற அர்த்தம், தக்கல்லஃப தஹாரா.
அந்த பெண் வந்து அதை தூய்மையாக எடுத்துக்கணும். அது எப்படி தூய்மையை எடுத்துக்கிறது? குளிச்சு முறைப்படி தூய்மையை எடுத்துக்கிறது. அப்போ எனவே இதுலேருந்து சட்டம் என்ன எடுக்க போகிறாங்கன்னு கேட்டால், ஒரு பெண் வந்து இப்போ உதாரணமாக அவருக்கு மாதவிடாய் காலப்பகுதி 7 நாள் வருகுதுன்னு சொன்னால், அப்போ இந்த 6-7 நாள் முடிஞ்சதுக்கு பிறகு அவள் குளிச்சதுக்கு பிறகுதான் கணவரோட சேரணுமா, அல்லது இரத்தம் போக்கு நிற்கிறதோடையே சேரையிலுமா, கணவரோட சேரையிலுமா அப்படின்னு சட்டம் பேசுவாங்க. அவ இங்கே ஃபைதா தத்தஹர்னண்டும் இருக்குது, எத்துஹுருன்னும் இருக்குது. எனவே தான் ஷேக் அல்பானி போன்ற அறிஞர்கள் சொன்னாங்க, பெண் குளிக்காட்டியும் மாதவிடாய் நின்றுட்டா சேரலாம் அப்படின்னு சொல்லி ஷேக் அல்பானி சொல்லியிருக்காரு. ஆனால் மற்ற அறிஞர்கள் அப்படி சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஃபைதா தத்தஹர்னு மல்ல பெண்ணுக்கு சொல்கிறான். எனவே ஒரு பெண் குளிச்சதுக்கு பிறகுதான் கணவர் வந்து அந்த மனைவியோட நெருங்க வேணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வழங்கப்படுத்திக்கிறாங்க. இதெல்லாம் அந்த சொல்லுக்கான அந்த அந்த சொல்ல வச்சு வந்த விஷயம் தானே அது. இதே மாதிரி தான் குர்ஆன்ல அல்லாஹு தாலா வந்து இந்த குர்ஆனை தொடர விஷயம் சம்பந்தமாக பேசக்கூடிய அந்த வசனத்திலையும் என்னது இதே சொல் விளக்கம் தான். இது மாதிரி பல நூறு என்னது குர்ஆன் ஆயத்து ஹதீஸ் விஷயங்கள்ல உங்களுக்கு சொல்ல என்னது விளங்கப்படுத்துவாங்க. இப்போ உதாரணமாக இன்னொரு செய்தி ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் பாருங்க. ஹதீஸ்லையும் நபி அவங்கள்ட்ட வந்து ஒரு பெண் வந்து சொல்கிறா, எனக்கு இந்த கணவரோட சேர்ந்து வாழ எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த டைமில் வந்து ரசூலுல்லா வந்து கேட்குறாங்க, ஏம்மா உனக்கு விருப்பம் இல்லைன்னு. அவர்னு மார்க்க விஷயங்கள்லாம் நல்லந்தான், ஆனால் எனக்கு அவரோட முகத்தை பார்க்குற டைமில் எனக்கு அவரோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை எனக்கு அப்படின்னு. அப்போ என்ன செய்ய போகிறாய், நான் அவரை விட்டு பிரிய போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்கிறான். அப்போ நபி அவங்க சொன்னாங்க, எனக்கு அவர் உனக்கு தந்த அந்த மகரை திருப்பி கூட, உனக்கு என்ன மகர் தந்தாரு? தோட்டம் தான் எனக்கு தந்தாரு மகரா. அப்படியா, தோட்டமாக தந்தாரு, சரி அப்போ தோட்டத்தை நீ அவருக்கு திருப்பி கொடு. தல்லிக்கு ஹாத் எனது தல்கத்தன், நீ ஒரு தடவையா இந்த தலாக் பண்ணிரு, ஒத்த தலாக் பண்ணிரு அப்படின்னு சொல்லி நபி அவங்க அந்த ஆணுக்கு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நபி அவங்க இந்த பெண்ணுக்கு சொல்றாங்க என்னன்னு கேட்டால் வந்து, ஏதத்தி பிஹைலதிகி, உன்னுடைய ஒரு மாதவிடாயை கருத்திற்கொண்டு இதா இருப்பீராகன்னு நபி அவங்க சொன்னாங்க. இப்ப ஏதத்தி பிஹைலதிகி, உண்ட ஹைல மாதவிடாய் கால பகுதியை நீ வந்து என்னடா எல்லாத்துலேயுமே மாதவிடாயை தான் கொண்டு வந்து பூத்துனீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. செய்திக்காண்டி சொல்கிறேன், அந்த மொழியை புரியறதுக்காக வேண்டி. அப்போ நபி அவங்க சொல்கிறாங்க, நீ ஒரு மாதவிடாய் காலம் இதா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி. அப்போ இங்கே வரக்கூடிய சொல்லு என்றால் பிஹைல திக்கி, உன்னுடைய ஒரு மாதவிடாய் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எனவே இது வந்து வரக்கூடிய சொல் வந்து என்ன வசன் அப்படின்னு கேட்டால், அது அந்த நௌவை காட்டக்கூடிய, அதாவது அந்த ஒரு தடவை அப்படின்னு காட்டக்கூடிய ஃபைலத் என்கிற வசனுக்கு வந்திருக்குது. அக்கல் து அக்லத்தன், ஒரு தடவை சாப்பிட்டேன் அப்படிமா சொல்லுவோமே, அது மாதிரி. அப்போ ஒரு மாதவிடாய் நீ இதா இருந்துட்டா போதுமேங்கிறத அந்த சொல்லுலேருந்து அங்கே விளங்கெடுக்கிறோம். ஏனென்றால் அது வந்து ஹைலத்துன் அப்படிங்கிற சொல், ஃபைலத்துன் என்கிற வசன் அது வந்திருக்கு. அதனால எனவே ஃபைலத்துன் என்கிற வசன் ஒரு தடவையைத்தான் காட்டும். எனவே அவ 3 மாசமெல்லாம் இத்த இருக்க வேண்டியதெல்லாம் இல்லை, சலாசத்து குரு இத்த இருக்கணும்ன்றெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது நமக்கு அந்த ஹதீஸில் வரக்கூடிய அந்த ஒரு சொல்லை வச்சு நம்ம புரிஞ்சிடுவோம். இது மாதிரி பல விஷயங்கள்ல என்னது வரக்கூடிய அந்த சொல் அமைப்புல தான் எல்லாமே பேசுவாங்க. சரி, இதே மாதிரி 5வது சொல்லிருக்காங்க என்னன்னு கேட்டால், சொல் இலக்கண விஷயங்கள் நாங்கள் படித்தோம்னால் ஒரு மூலப்பதத்தை படித்து அதில் இருந்து சுமார் 90க்கும் அதிகமான வேற சொல்கள் உருவாக்கிடும். இங்கிலீஷில் பாருங்க, நம்ம ஒரு சொல் படிக்கிறோம்னுங்க, எக்ட்னு சொல் படித்தால் எக்ட், எக்டிங், எக்டட், எக்ட்ரஸ், அது மாதிரி ஹி எக்ஸ், எக்டட் அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12க்குள்ள சுருக்கிடலாம். எக்டிங் அப்படின்லாம் வரும், எக்டர்லாம் அது ஒரு குறிப்பிட்ட வகை தான். ஆனால் அரபு மொழியில் அப்படி இல்லை, ஒரு சொல்ல வச்சு பல 100 வடிவங்கள் உருவாக்கிடும். அது உதாரணமாக நம்ம சொல்வதாக இருந்தால், சும்மா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சொல்ல வச்சு எடுப்போமே பாருங்க, கருமன்னு சொல்லணுங்க, கருமை. அதுல எது பிறகு அக்கிரம, கர்ரம, காரம, தகாரம, இஸ்தக்ரம, தக்கரம, இப்படி நீங்க பாருங்க இத்தனை சொல் உருவாகுது. அந்த ஒவ்வொன்றையும் நம்ம சர்வ் செய்யும் பொழுது என்னது, மாதியில 14 சீகா, முதாரில 14 சீகா, சர்ஃபு சகீர், சர்ஃபுல் கபீர் அப்படின்னு நம்ம இருக்குல்ல. சர்ஃபு சகீர்னால் அந்த ஃபஅல யஃபுலு ஃபிஅலன் ஃபஹுவ ஃபாயில்னு போகிறது, அதாவது நஸர யன்சுரு நஸரன் ஃபஹுவ நாசிர், வனுசுர யுன்சுரு நஸரன் ஃபஹுவ மன்சூர்லாம் போவாங்க இல்லையா. அந்த சிஸ்டம் படி இந்த 34 வருமே, அந்த முறைமைக்கு நாங்கள் சர்ஃபு அஸ்ஸாகீர்ன்ற ஃபால ஃபாலா ஃபாலு ஃபாலத் ஃபாலத்தா ஃபால்னு வரக்கூடிய அந்த சிஸ்டத்துக்கு நாங்கள் சொல்கிறோம் சர்ஃபுல் கபீர்னு சொல்லி. சார் நம்ம அதெல்லாம் படிப்போம், ஒன்றும் யோசிக்க தவிர. நான் இப்போ அந்த சீக்கிரமாக சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி தான் அந்த விஷயங்களை சொன்னேன். நீங்கள் இன்ஷால்லா இந்த வாய்ஸ் ரெக்கார்டுகளெல்லாம் கேளுங்க. ரைட், இப்போ இந்த பகுதிக்கு பிறகு நாங்கள் முதலாவது பாடம் இன்றைக்கு தினம் நாங்கள் படிக்கக்கூடிய பகுதி அல் முஸ்தலஹாத் ஃபி இல்மி சர்ஃப்.
சொல்லிலக்கண கலையில் பயன்படுத்தக்கூடிய பிரதான கலை சொற்கள். அதாவது எங்களோட இந்த சொல் உருவவியல் பாடத்தில் நாங்கள் படிக்கக்கூடிய மோஃபோலஜிக்கல் டெர்மினாலஜியாக பயன்படுத்தப்படக்கூடிய அந்த டேர்ம்ஸ், அதாவது டேர்ம் வேர்ட்ஸுகளை பற்றி தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் முதலாவது பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம். இதை எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சால்தான் அந்த பெயரை சொல்கிற நேரத்தில் உடனே உங்களுக்கு மீட்டர் ஆகும். இப்போ உதாரணமாக இலக்கணத்தில் ஆங்கிலத்தில் எஜெக்டிவ்னுடனே எட்வேர்புனுடனே நவுன் வேர்புன்னு சொன்ன உடனே உங்களுக்கு உடனே படுகுதே, அது மாதிரி அந்த ஈமானுக்கு குயிக்கப்படும். அந்த சொல் அந்த அந்த வேர்டை யூஸ் பண்ணின உடனே உங்களுக்கு விளங்கிடும். எனவே அதனால் இந்த கலை சொற்களில் மிக பிரதானமான சிலதை நம்ம பாடமாக்கிறோம். முதலாவது அல் இஸ்ம். அல் இஸ்ம்னுவாங்க. இஸ்ம் என்றால் பெயர் சொல், நவுன், பெயர் சொல்லுக்கு சொல்றது இஸ்ம். ரெண்டாவது அல் ஃபியல். ஃபியல்னால் வினைச்சொல். இந்த பேசிக்காக படிக்கிறவங்க இதை கொஞ்சம் மிக துல்லியமாக பாடமாக்கிக்கொள்ளணும். ஃபியல் வினைச்சொல், வேர்புன்னு சொல்லுவோம். அடுத்தது அல் ஹர்ஃப். ஹர்ஃப்ன்றது வந்து ஹர்ஃப் அப்படின்னு சொல்றது வந்து இடைச்சொல்லுக்கு சொல்லுவோம். இதை வந்து இங்கிலீஷில் வந்து பார்ட்டிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்றது. அடுத்தது வந்து அல் அமீர். லமீர்ன்றது ப்ரொனவுன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு இந்த ப்ரொனவுன்ஸ்ன்னு சொல்றது வந்து பிரதிப்பெயர் சொல் அல்லது வந்து தோன்றா எழுவாய் அப்படின்ற மாதிரி ஒரு மொழிபெயர்ப்பு தான் எனது தமிழில் சொல்கிறாங்க. பிரதிப்பெயர் சொல்லுவாங்க. என்ன லேச சொல்வது என்றால் இந்த ஹி ஷி இட்டு நம்ம இங்கிலீஷ் சொல்றது மாதிரி அரபுல ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன அப்படின்னு போகும். அதை நம்ம இன்ஷால்லா பின்னால் அடுத்த பாடத்தில் படிக்க இருக்கிறோம். அதுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய சொல் வந்து லமீர், லமீர்ன்னு சொல்லுவோம். இங்கே எல்லாமே வந்து இந்த ஒருமையில் தான் காட்டிடுறாங்க, பன்மையில் காட்டியில். இந்த ஒருமையில் இருக்கிறது அந்த ஒருமையில் இப்போதைக்கு படமாக்கி கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நம்மளுடைய பன்மை வடிவங்கள்லாம் பார்ப்போம். இறந்த காலத்துக்கு நாங்கள் மாலி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நிகழ்காலத்துக்கு அல் ஹாலிர் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது அல் ஹால்னு சொல்லுவாங்க. நான் சொல் காட்டியில் அல் ஹால் அல்லது அல் ஹாலிர்னு சொல்லுவாங்க. ஹால் தான் நம்ம கூடுதலாக நிகழ்காலத்துக்கு யூஸ் பண்ணுறேன். அடுத்தது எதிர்காலம். எதிர்காலத்துக்கு அல் முஸ்தக்பல்னு தான் சொல்லணும், முஸ்தக்பில்னு சொல்லக்கூடாது. அல் முஸ்தக்பல். அல் முஸ்தக்பல் என்றால் எதிர்காலம். அடுத்தது அல் முதாரி. இந்த முதாரி என்கிற வேர்டு வந்து ஒரு கொமனான வேர்டு, ஜென்ரல் வேர்டு. அது என்னன்னு கேட்டால் நிகழ்காலத்துக்கும் அதே மாதிரி எதிர்காலத்துக்கும் ரெண்டுக்குமே பொருந்தக்கூடியது தான் என்னது இந்த முதாரி என்கிறது. முதாரிங்கிறதுல நிகழ்காலமும் அடங்கும், அதே மாதிரி எதிர்காலமும் அடங்கும். அந்த நிகழ்காலத்துக்கு சொல்றதுக்கு அல் ஹால்னு சொல்லுவாங்க, எதிர்காலத்துக்கு அல் முஸ்தக்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. உஸ்தாத் மதரசாக்கள்ல முஸ்தக்பில்னு சொல்லி தராங்கல்ல, இல்லை முஸ்தக்பல். முஸ்தக்பல். அடுத்தது ஏவல் வினைகளுக்கு நாங்கள் சொல்றது வந்து அம்ருன்னு சொல்லி இங்கே வந்து அதை பொசிட்டிவ் கொமாண்டுன்னு சொல்லி தந்திருக்காங்க. பொசிட்டிவ் கொமாண்டுன்னு சொல்லவும் மேலும் அப்படி இல்லாட்டி எங்களுக்கு வந்து அதை வந்து இம்ப்ரேட்டிவ் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இம்ப்ரேட்டிவ் தான் சரியான சொல். அது இங்கே வேற சொல் தந்திருக்காங்க, பொசிட்டிவ் கமாண்டுன்னு சொல்லி சரியா இருக்கும். அடுத்தது நஹி. நஹின்றது வந்து ஏவலுக்கு மாத்தம் தடுத்தல். அப்படின்னா ஒரு வேலையை நீ செய்யாதே அப்படின்னு சொல்லி நம்ம தடுக்கிறது. அதுக்கு நாங்கள் சொல்ற வந்து நெகட்டிவ் கமாண்டுன்னு சொல்லி, அது சரி, நெகட்டிவ் கமாண்டுங்கிறது ஓகே. மற்றது அல் முஃப்ரத். ஒருமைக்கு நாங்கள் சொல்கிறோம் சிங்குலர் ஃபார்முக்கு முஃப்ரத் என்ற. அதே மாதிரி இருமைக்கு என்னது டுவல் சவுண்டுன்னு சொல்லுவாங்க நம்ம இங்கிலீஷில். அதுக்கு தஸ்னியா அல்லது அல் முசன்னா. நீங்கள் வியூ பண்ணி அழகாக பார்க்கலாம் இதுகளை. இந்த நான் சும்மா அந்த இதுக்காக வேண்டி இப்படி சும்மா பிடிஎஃப் அப்படி உங்களுக்கு காட்டுது போல நினைக்கிறேன், பார்த்துக்கொள்றதுக்கு எலுமிச்சாலாம். அடுத்தது தஸ்னியா அல் முசன்னா. அடுத்தது ஜெம். ஏன்னா பன்மைக்கு நாங்கள் சொல்றது அல் ஜெம் அல்லது அல் மஜ்மு உண்டு. கூடுதலாக நம்ம ஜெம் உண்டு தான் பயன்படுத்துகிறேன். படற்கை, அதாவது தேர்ட் பர்சன் சொல்லுமே படற்கைண்டு, அதுக்கு காயிப்னு சொல்கிறேன். அதே மாதிரி முன்னிலைக்கு வந்து செகண்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹாதிர் அல்லது முஹாத்தப்னுவாங்க. முஹாத்தப்னா ஆடியன்ஸுக்கும் சொல்கிறேன். மற்றது அல் முதக்கர் ஆண் பால், அல் முவன்னஸ் பெண் பால். திருப்பி அல் மஅரூஃப், அல் மஜ்ஹூல் இருக்கு பாருங்க. அல் மஅரூஃப்னா செய்வினை ஆக்டிவ் வாய்ஸ், மஜ்ஹூல்னால் பெசிவ் வாய்ஸ் செய்பாட்டி வினைன்னு சொல்லுவான். திருப்பி முஸ்பத்துன்னு ஒன்று இருக்குது, பாசிட்டிவ் அல்லது எஃபர்மேட்டிவ் ஃபார்ம் அப்படிங்கிறது உடன்பாட்டு வாக்கியங்கள். எதிர்மறை வாக்கியங்களுக்கு மன்ஃபின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயங்கள் கொஞ்சத்தையும் நீங்கள் என்னது கண்டிப்பாக பார்க்கணும். அதோட சேர்த்து நிச்சயத்தன்மை அல்லது சொல் அழுத்த பாட்டுக்கு நாங்கள் சொல்றது எம்ஃபசைசிங், ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துறதுக்கு தக்கீதுன்னுவாங்க. அடுத்தது அந்த முவக்கத், அது நமக்கு தேவையில்லை. அசீகா. சீகாண்ட சொல்லு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ளணும். சீகாண்டால் சொல் வடிவத்துக்கு சொல்றை. சீகாண்டா சொல் வடிவம், அதாவது கலிமா, சீகான்னு சொல்லுவாங்க. மற்றது அல் வசின். அல் வசின் அப்படிங்கிறது சொல் வடிவ அளவீடுன்னு காட்டிருக்காங்க. இதை நம்ம வந்து ஃபோம் அல்லது ஃபோமியுலான்னு சொல்லிடும், அல்லது வந்து
வசனுங்கிறது பெரும்பாலும் வந்து நம்ம பயன்படுத்துகிற வினை சொல்லத்தான். அந்த வினை சொல்களை தான் நீங்கள் வந்து கூடுதலாக வசன் சம்பந்தமான விஷயங்கள் பேசுவாங்க. எனவே அதனால் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. இது தவிர வந்து வேற சொல்களும் அல் மீசானு சர்ஃபி சொல் வடிவ அளவுகோல் மோஃபலஜிக்கல் சேஞ்சுன்னு காட்டிருக்காங்க. அதை சேஞ்சுன்னு சொல்வதை விட இஸ்கேல்னு சொல்கிறது தான் மிக பொருத்தமானது. இஸ்மு ஃபாயிலுங்கிறது வினையால் அமைந்த பெயர் சொல். அதாவது இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் பிறகு நம்ம இன்ஷால்லா படிப்போமா. இஸ்மு ஃபாயில் இஸ்மு மஃபூல் அதுகள் கொஞ்சம் பிறகு தேவை. மற்ற இதுகள் கொஞ்சம் நம்ம காலத்தால் பிந்தி படிப்போம் இன்ஷால்லா அந்த கலை சொற்களை. நீங்கள் இப்போதைக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அந்த கலை சொற்கள் இந்த ஆரம்பத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முழுவதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த பக்கம் இருக்குது அந்த அலிசும் தொடங்குறதுல இருந்தால் காயிப் வரைக்கும் அது அப்படியே வந்து நீங்கள் இடையில அந்த தைக்கீத் மோக்கத் அதுகளை விட்டு போட்டு அல் மீசானு சர்ஃபி வரைக்கும் வரக்கூடிய அந்த பகுதிகளில் வரக்கூடிய சொற்களை இன்ஷால்லா எப்படியாவது டைம் எடுத்து நீங்கள் செஞ்சுருங்க, பாடமாக்கிட்டு வந்துடுங்க. இது நீங்கள் இந்த இந்த பாட வகுப்பில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. அடுத்தது வந்து எழுவாய் பிரதிப்பெயர் சொற்கள் நீங்கள் பாடமாக்கணும். அல்லது தோன்றா எழுவாய் சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. லமீர் அதனுடைய பன்மை தான் லமாயிர் அப்படிங்கிறது. அதனுடைய பன்மை வடிவம் தான் லமாயிர் அப்படிங்கிறது அதோட ப்ளூரல் ஃபார்ம். இதில் நீங்கள் வந்து பாடமாக்க வேண்டியது இந்த இந்த எல்லா பெயரையும் பாடமாக்கணும் கட்டாயம் இல்லை. இந்த ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்ன அன நகனுண்டு வரக்கூடிய அதை மட்டும் பாடமாக்கினா போதும். பாருங்க இதாக இருக்கு. ஹுவ அவன் ஒரு ஆண், ஹுமா அவர்கள் இரு ஆண்கள், ஹும் அவர்கள் பல ஆண்கள், ஹிய அவள் ஒரு பெண், ஹுமா அவர்கள் இரு பெண்கள், ஹுன்ன அவர்கள் பல பெண்கள், அந்த நீ ஒரு ஆண், அந்துமா நீங்கள் இரு ஆண்கள், அந்தும் நீங்கள் பல ஆண்கள், அந்தி நீ ஒரு பெண், அந்தன்றது பட்டுக்கிறது அது அந்தின்னு வரும். அந்துமா அந்துமா என்கிறது நீங்கள் இரு பெண்கள், அந்துன்ன நீங்கள் பல பெண்கள், அன நான் நஹ்னு நாங்கள்னு சொல்றது. எனவே இதை பாடமாக்கணும். ஹுவ ஹுமாஹும் ஹிய ஹுமாஹுன் அந்த மூணையும் சேர்த்தே பாடமாக்கிடணும். அந்த நிப்பாட்டத்தையும் அப்படித்தான் நம்ம போகணும். ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்ன அன நஹ்னுன்னு சொல்லி அதை நாங்கள் திருப்பி 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 வாய்க்குள்ளே சொல்லும் பொழுது அது அப்படியே காலத்தில் பாடமாகிடும் இன்ஷா அல்லாஹ். எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஒரு 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 வீக் மட்டில் வந்து டைம் எடுக்கும். அந்த ஒரு வீக்குக்குள்ளே நீங்கள் என்ன செஞ்சுடுங்க, அதுகளை எல்லாம் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் பாடமாக்கிடுங்க. இவ்வளவு செய்திகளும் இன்றைக்கு நமக்கு போதும் நமக்கு இன்ஷா அல்லாஹ். எனவே நம்ம இதுவரையும் பேசின அந்த பாடப்பகுதிகள், அதாவது குறிப்பாக சரஃபு கலைனா என்ன, அதை கற்பதனுடைய பிரயோஜனங்கள், அது எழுதப்பட்ட நூல்கள், அதனுடைய தோற்றப்பாடு வளர்ச்சி, அதோடு சேர்ந்தனது இந்த இதை தோற்றுவித்த கதாநாயகர் யார், வித்துவான் யார் என்கிற அந்த விஷயங்கள், அரபு மதரசாக்கள் ஓதப்படக்கூடிய அந்த 3 முக்கியமான புத்தகங்கள் சம்பந்தமான குறிப்புகள், இதுகளை எல்லாத்தையும் நீங்கள் பாடமாக்கிறதோட கலை சொற்களும் அதே மாதிரி இந்த தோன்றா எழுவாய் அல்லது பிரதிப்பேச்சு சொல்லப்படக்கூடிய அந்த ஹுவஹுமாகும் ஹியஹுமாகும்ங்கிற அந்த சொற்களை நீங்கள் கண்டிப்பாக பாடமாக்கிட்டு வந்துடுங்க. உண்மையில் இது இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஒன் சைட் கிளாஸாக இருந்தால் அல்லது ஃபிசிக்கல் கிளாஸாக இருந்தால் ஒவ்வொரு ஆளாக எழுப்பாட்டி கேட்கலாம். இது ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுடைய காத்திரமான பங்களிப்பு மிக முக்கியம். நீங்கள் சொல்ல பாடமாக்குறது படிக்கிறது மிக முக்கியம். என்றால் சில நேரங்களில் நாங்கள் ஒரு நாளைக்கு வந்து 8 பக்கம் எல்லாம் வாசிச்சு பட்டுரும், எங்களுக்கு போயிடுவோம். நம்ம அந்த அளவுக்கு வேகமாக போகாது. இது இன்றைக்கு வந்து இந்த முன்னுரைங்கிறதுனால இப்படி போயிட்டு இருக்குது. இதுக்கு பிறகு நாங்கள் ஒவ்வொன்றா மெதுவாக தான் போவோம். ஆனாலும் ஒரு 2 பக்கம் 3 பக்கம் படிக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும் ஒரு மணித்தியால பாடம்ங்கிறதுனால. அப்போ அதுக்கிடப்பட்ட அந்த நேரத்துக்குள்ள நீங்கள் அது அந்த விஷயங்களை தரக்கூடிய பயிற்சிகளோ அல்லது குறிப்புகளோ அல்லது பாடமாக்க தர விஷயங்களோ அந்தந்த வீக் நீங்கள் செஞ்சுருங்க. அது உங்களுக்கு என்ன ரொம்ப ராகத்தினே. அதனால 2 கொப்பி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு கொப்பியில் வந்து நீங்கள் என்னது இந்த நீங்கள் அழகா நோட்ஸோட என்ன செய்யுங்க, இந்த ஒவ்வொரு பாடத்தையும் அழகா எழுதிட்டு வாங்க, எழுதுங்க நீங்கள். அதுதான் மிக முக்கியமானது. என்னால் சொல்லுவாங்களே வந்து என்னது, புத்தகத்தில் இல்லாமல் இருக்கக்கூடிய, அதாவது கொப்பி நம்ம எழுதி கொள்ளாத எந்த ஒன்றும் தங்காது. திருப்பி எங்களுக்கு பார்க்கறதுக்கு படிக்கிறதுக்கு நீங்கள் நாளைக்கு படிப்பிக்கிறதுக்கு அது உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக அமையும். எனவே அழகா என்னது நூல் அடித்த மாதிரி நீங்கள் எழுதி கொள்ளணும், எல்லா விஷயங்களையும் குறிப்பெடுத்து கொள்ளணும், எழுதணும். அதை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் செய்யுங்க. ஹைர். அப்போ நம்ம இந்த பகுதிகளோட நம்ம முடிச்சுக்குவோம். அப்போ ஒன்று பகுதி வந்து என்னது சொல் எழுதுறதுக்கு, மற்றது வந்து பயிற்சி எழுதுறதுக்கு சொற்கள் வசன அமைப்புகள் அதுகளை ஒரு பகுதியும் பயிற்சிக்கு இன்னொரு கொப்பியை நீங்கள் என்னது வச்சுக்கொண்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தாராளமாக போதுமாக இருக்கும். ஹைர். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஏதாவது உங்களுக்கு நான் அவசரமாக பேசுகிற நேரத்திலேயோ அல்லது ஏதாவது கேள்வி கேட்கும் சந்தேகம் இருந்தால் ஒரு 5 நிமிஷம் நான் டைம் தரேன்னு கேட்டு முடிங்க இன்ஷா அல்லாஹ். ஹைர்.